அருண் ஃபீல் பண்றான். ப்ரோ, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது ப்ரோ. பட் நான் சொல்றத மட்டும் மனசுல வச்சுக்கோ. தோத்துருவங்கிற பயம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. நாம தான் ஜெயிக்க போறங்கிற நம்பிக்கை மனசுல இருந்துச்சுன்னா நமக்கு தோல்வியே கிடையாது ப்ரோ. அதனால நீ தைரியமா இரு. ஷாம், வா போலாம். பார்வதி, நீ எப்ப வந்த? இங்க என்ன பண்ற? இப்பதான் வந்த சின்னையா. பெரியய்யாவை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க சின்னையா. என்ன சின்னையா யோசிக்கிறீங்க? என் உயிரை காப்பாத்தின பெரியய்யாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சொல்லலாம் பார்வதி. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நான் உள்ள போய் ப்ரோ கிட்ட சொல்றேன் நீ வந்திருக்கிறதா. இங்கேயே வெயிட் பண்றியா? வாஷம். ப்ரோ, உன்னை பாக்குறதுக்காக அண்ணி வெளியே வெயிட் பண்றாங்க. உள்ள வர வேணாம், தடுத்துட்டீங்களா? டேய் வேணாண்டா. பார்வதி ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்லை. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். அது ப்ரோ, ஒரு நிமிஷம் நில்லு ப்ரோ. நாங்க சொல்றது கொஞ்சம் கேளு. டே அருண், பார்வதி பாவண்டா. ப்ரோ, உன்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளு. நான் சொல்றத மட்டும் பண்ணு, அப்புறம் பாரு. யோசிக்காத ஆதி, எல்லாம் உனக்காக தான். ஒத்துக்கோ. சரி, நான் பண்றேன். சரி ப்ரோ, நான் வெளியே போயிட்டு அண்ணி உள்ள அனுப்புறேன். நான் சொல்றத மட்டும் செய் ப்ரோ. வாஷம். ஏய், நீ சொல்லு. நீ சொல்லு. பார்வதி, சொல்லுங்க சின்னையா. ப்ரோ உன்னை பாக்குறதுக்கு சம்மதிக்கவே இல்ல. நாங்க 2 பேரு தான் சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சிருக்கோம். அதனால உள்ள போனோமா நன்றிய சொன்னமான்னு வந்துகிட்டே இருக்கணும் பார்வதி. சரியா? எப்படியாவது பெரியய்யாவை பார்த்தாலே போதும். சரி, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். சரி பார்வதி, நீ உள்ள போ. வாஷம். போ பார்வதி. பெரியய்யா, என் முகத்தை பார்க்க கூட உங்களுக்கு பிடிக்கலையா பெரியய்யா? ஆமாம் பார்வதி. என் கண்ணை பாரு.
என் மனசுல இருக்கிற பொண்ணு உன் கண்ணுக்கு தெரியவா? பெரியய்யா, தயவு செஞ்சு என் நிலைமைய நீ எதுவும் பேச வேண்டாம் பார்வதி. உன் குரலை கேட்கறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு. அருண் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ நன்றி சொல்ல வந்திருக்க. இப்ப நீ நன்றி சொல்லி என்ன ஆக போகுது? இல்ல பெரியய்யா, அது வந்து வேண்டாம் பார்வதி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன் குரலை கேட்கவும் பிடிக்கல, உன் முகத்தை பார்க்கவும் பிடிக்கல. இங்கிருந்து போயிடு. பார்வதி, ஷாம், ஆ. பார்வதியே அழுதுட்டே போறாங்க. வா, என்னன்னு போய் கேட்கலாம். என்னாச்சுன்னு தெரியலையே. வா வா. ஏய், பார்வதி அழுதுட்டே போறா. மனசு உடைஞ்சு போய் எதனா பண்ணிக்க போறா. ப்ரோ, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். சரி, நான் சொன்ன மாதிரி தானே நடந்துக்கிட்ட. ஆமா, சரி வா. வேண்டாம் பார்வதி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன் குரலை கேட்கவும் பிடிக்கல, உன் முகத்தை பார்க்கவும் பிடிக்கல. இங்கிருந்து போயிடு. காலையில கண் முழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் பார்வதி பார்வதின்னு பெரியய்யா என் பேரு தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப அந்த பெரியய்யா என் முகத்தை பார்க்க பிடிக்கல, என் குரலை கேட்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாருமா. இதுக்கப்புறமும் என் உடம்புல இன்னும் இந்த உசுறு ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையேம்மா. பெரிய முகத்தை பார்த்துக்கிட்டு அவரோட குரலை கேட்டுக்கிட்டு அவர் காலடி நிழல்லையே இந்த ஜென்மத்தை கழிச்சிடலான்னு வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு பெரியய்யா அவரு இதயத்துல இடம் கொடுத்திருக்காருன்னு தெரிஞ்சும் அது தெரியாத மாதிரி அவர்கிட்ட நடந்துகிட்டேனே, அது பாவம்தான். எத்தனையோ முறை அவர் மனசுல இருக்கிறத எனக்கு புரிய வச்சோம், நான் புரியாத மாதிரி அவரை தவிக்க விட்டேனே, அது பாவம்தான். என் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு என் கண்ணுக்குள்ள பாரு தெரிவான்னு சொன்னதும் என் மனசு கல்லாக்கிக்கிட்டு அவர் மனசு வேதனைப்படுத்திட்டு போனேனே, அது பாவம்தான். நான் மனசறிஞ்சு செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பெரியய்யா இப்போ எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா என் மனசுக்குள்ள அவர்தான் இருக்காருன்னு உனக்கு நல்லா தெரியும்லம்மா. என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தின பெரியய்யாவ நான் உன்ன மாதிரி கடவுளாதான் பார்த்தேன். ஆனா அவர் மேல இருந்த பக்தி மெல்ல மெல்ல என்ன அறியாமலேயே என் மனசுக்குள்ள காதலா மாறிடுச்சு.
இப்ப கூட என் மனசு போறா பெரியய்யா தான் நிறைஞ்சிருக்காரு. நான் அவரை தான் காதலிச்சிட்டு இருக்கேன். அந்த ஆண்டாளும் மீராவும் மாதிரி இந்த ஜென்மம் முழுசும் நான் பெரியய்யாவை நினைச்சிட்டே வாழ்ந்துருவேன். இதையெல்லாம் நான் பெரியய்யா கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு பெரியய்யாவும் நீயும் ஒண்ணுதான். அதனால்தான் நான் உன்கிட்ட சொல்றேன். என் முகத்தை பார்க்க பிடிக்கல, என் குரலை கேட்க பிடிக்கலன்னு பெரியய்யா என்ன தூக்கி எறிஞ்சு பேசினது என்னால தாங்கிக்கவே முடியல. அவர் என்ன தூக்கி எறிஞ்சு பேசினதுக்காக என் மனசுல இருந்து அவரை என்னால தூக்கி எறிய முடியாது. நான் உன்னை அவ்வளவு சுலபமா தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அது என்னால முடியுமா? எப்பா கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலே நான் உன் கூடவே வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ என் நிழல்ல வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறிய பார்வதி. அடி பாவி. என்னாச்சு பார்வதி? வாஷம். கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? பாத்துக்கிறண்டி உன்னை. இந்த ஏழ்றங்க நிக்குது. ப்ரோ, அண்ணி மனசுல நீ இருக்கிறது தெரிஞ்சு போச்சு ப்ரோ. இது போதும் இல்ல? ஆமா ஆமாதி, பார்வதி மனசுல நீ இருக்கியா, பார்வதி உன்னை காதலிக்கிறாளா இல்லையா அப்படின்ற குழப்பத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சு. ஆனா பார்வதி என் திடீர்னு அழுதுட்டே ஓடினா, அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ப்ரோ, அண்ணி வெக்கப்பட்டு சந்தோஷத்துல அழுதுட்டு போயிருக்கோம். அதுக்கு பேரு ஆனந்த கண்ணீர். ஆதி, நாங்க உனக்கு போட்ட கண்டிஷன் இந்த நிமிஷத்தோட முடிஞ்சு போச்சு.
இனி நீ பார்வதிய பார்க்கலாம், பேசலாம், டூயட் கூட பாடலாம். ம். எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. ஆமா ப்ரோ, அப்படியே நீ அண்ணிகிட்ட சொல்லி அந்த வரத்தை வந்து வாபஸ் வாங்கிரு. குரு கல்யாணத்தை நாங்க நிப்பாட்டிடுறோம். எப்படியாவது அவனை மும்பைக்கு பேக்கப் பண்றது எங்க வேலை, அண்ணிய பிக்கப் பண்றது உன் வேலை இல்லையா? ஆமா. அப்ப போலாமா? போலாம். வா ப்ரோ. என்னோட நிலைமை இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதுமா. என் முகத்தை பார்க்க பிடிக்கல, என் குரலை கேட்க பிடிக்கலன்னு பெரியய்யா சொன்னதும் எனக்கு செத்து போயிடலான்னு தோணுச்சுமா. என் மனசுல இருக்கிறத சாமி கிட்ட கொட்டி தீர்த்தலாம் தான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல அந்த இடத்துல பெரியய்யாவை பார்த்ததும் என்னால என் மனச கட்டுப்படுத்த முடியலமா. அதனாலதான் நான் அவரை கட்டி பிடிச்சிட்டேன். நான் என்னமா பாவம் பண்ண? எனக்கு எதுக்கு இந்த ரெட்ட வாழ்க்கை? உன் மனசுக்குள்ள நான் இருக்கேனா இல்லையான்னு சொல்லு பார்வதின்னு பெரியய்யா கேட்கும் போதெல்லாம் என் உசுருக்குள்ளேயே நீங்க தான் இருக்கீங்கன்னு சொல்ல தோணும். ஆனா சொல்ல முடியாம அப்படியே மனசுக்குள்ளேயே அடக்கிப்பேன். சின்ன வயசுல இருந்து நான் எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லையேம்மா. என் மனசு எதுக்கும் அலப்பாஞ்சதும் இல்லையே. இப்போ பெரியய்யா விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இந்த ஜென்மத்தையே நான் பெரியய்யா கற்பனைக்கத்தான் முடிவு பண்ணிருந்தேன். ஆனா எனக்கு என் வாழ்க்கையை விட, என் சந்தோஷத்தை விட அகிலாமா உயிர்தாமா முக்கியம். இது நாள் வரைக்கும் நான் வெளியே சொல்லாம மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இப்ப உன்கிட்ட சொல்றேம்மா. பாதி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்களே, என்ன விஷயம்ப்பா? சொல்றான் ஆதி. என்னாச்சுப்பா? நீங்க நார்மலா இல்லையே? எனி ப்ராப்ளம்? நத்திங் ஆதி, நத்திங். உன்கிட்ட இந்த விஷயத்த எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் வேணும் ஆதி. நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? என்னப்பா சொல்றீங்க? நம்ம குடும்பத்தோட முக்கியமான தூண் உங்க அம்மா. அது உனக்கே நல்லா தெரியும். உங்க அம்மா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆவறீங்க? அம்மாக்கு என்னாச்சு? டோன்ட் வரி, உங்க அம்மாக்கு ஒன்னும் ஆகல. இனிமேலும் என் வைஃபுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சொல்றேன் ஆதி. நான் உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சரிப்பா, சத்தியம் பண்ணி தரேன். நிறுத்து.